விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி அப்படின்னாவே சொல்லவாங்க வேணும். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கனகச்சிதமாக செய்யக்கூடியவங்க, எல்லா விஷயங்களையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்களையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும்பா, அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்று, எல்லார்கிட்டையும் மனசில் இருக்கிறத பட்டுப்படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பாக மட்டும்தான் தெரிவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இருக்கவே கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேடுவாங்க. தனக்கு மட்டும் வேணும்னு எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா கூட மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக ஏதாவது பகிர்ந்து கொடுத்தாலுமே இவங்க பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க, ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் சாகிற வரைக்கும் இருக்குங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. கடவுள்கிட்ட வேண்டினாலும் மழை மாதிரி பெய்யணும், இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேங்க. ஏன்னா விருச்சிகத்தோடைய குணம் இப்படி தான். பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னு. மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் கூட நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லப்பா, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த அளவுக்கு இவங்க வெகுளியான இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம். நீங்க எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் நடக்க போகுதுங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. நீங்க இத்தனை நாளும் நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா, ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. விருச்சிக ராசி, நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கையை, ஏகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. எத்தனை அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டிக்கிட்டு இவ்வளோ நாளும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் ஏதாவது ஒரு வேற யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா கூட அந்த தப்பை உங்கள் மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது? ஏமா எல்லாரும் எப்பவுமே நல்லது நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு நாளும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதேம்மா, நாங்கள் எதைத்தான் நம்புறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கும். இதுதாங்க இந்த யூனிவர்ஸோட விதியே. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அதிபதி, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய
சுக்கிரன் போய் 8ல் மறைகிறாருங்க. அப்போ சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் 8 தான். அப்போ திருமண ஸ்தானத்தோட அதிபதி போய் 8ல் மறையுது. 7க்குரியவன் தனக்கு 2ஆ இருக்குங்க. அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். கணவன் அல்லது மனைவியினோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ, அதாவது கணவன் மனைவி வேலையோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. அப்போ 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ குரு சுக்கிரன் இணைவு 2 பணக்கார கிரகங்கள் இணையுது. அப்போது மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன? ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும், பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, லாட்ரியில் வரக்கூடிய அமைப்பு, அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது எப்போவோ கொடுத்து வச்ச ஒரு இடத்துல கொடுத்து வச்சு இத்தனை நாளும் நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு மறைந்திருந்த வழிகளில் கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன் கொடுக்கும் அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த குரு தனக்கார கிரகம், சுக்கிரன்கிறது கையிருப்பு பணக்காரன். 2 பேரும் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பேரும் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. எங்கே பார்க்குதுன்னா தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு இருக்குங்க. நீங்கள் எந்த தொழில் எதில் வேலை இருந்தாலுமே இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய பணத்தால் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும், குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அதை எல்லாமே வாங்கலாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் விரயமும் இருக்குது. 8ல் இருக்கா, அப்போ 12ஆம் அதிபதியாக பணமும் வரும், விரயமும் ஆகும். அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் 12ஆம் அதிபதியாக இருந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும், ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கட்டாயமாக கிடச்சிருங்க. அப்போ என்ன, பணம் கிடைக்கும், பணம் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க அமைப்பு. ஸோ அடுத்து 8ல் போய் 2 சுப கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களை ஊரை விட்டு நகர்த்துறாங்க. ஊரை விட்டு வெளியே நகர்த்தோம் அப்படின்னா வேலைக்காக, தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த வீட்டு ஒரு நகர்தல் அப்படிங்கிறது அமையுங்க. ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்குங்க. திடீர்னு வேலை கிடச்சிடும், திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எதிரிகள் விலகிடுவாங்க. ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க, அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்துலேயும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 8ல் போய் உட்காந்துருக்காரு குரு. 2ம் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஹெல்த்தை பார்க்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குங்க. ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட, கொழுப்பு சம்மந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க. சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால காதலில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். காதலில் கருத்து வேறுபாடு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மனசில் நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரு அப்படின்னா, சுக்கிரன் இதே மாதிரி 6, 8ஓட 6ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். அதே சுக்கிரனோட குருவோட இருக்கா, கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள். குரு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ பார்வையோ எப்படி இருந்துச்சுன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா 8ல் இருக்காரு. 8ல் ஒரு வழி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு, ஜாக்பாட் கொடுக்கறதுக்கும், எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதை இது பண்ணிக்கோங்க. நிலுவையில் இருக்கிற பணம் இல்லாமல் கைக்கு வருங்க. தன்னைத்தானே உயர்த்தி கொள்றதோடு மட்டுமல்லாமல் பிறரும் உயர பாடுபடுவீங்க. மனதைரியம் கூடும். எல்லா வகையிலுமே சுகம் உண்டு.